வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். டிவிகே வந்து என்னதான் டிவிகே வெஸ் டிஎம்கே தான் ஃபீல்டு இருக்குன்னு சொன்னா கூட ஃபீல்டு வந்து ஏடிஎம்கே வெஸ் டிஎம்கே தான் இருந்துச்சு. இப்போ ஏடிஎம்கேல இருந்து ஆட்கள் போனா டிவிகேவும் ஒரு ஒரு தேர்ட் பார்ட்டியா நல்லா ஸ்ட்ராங்கா பிச் ஆயிருவாங்களா அந்த எலெக்ஷன்ல? சீமானுக்கான பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன் அத. ஏன்னா டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படிங்கிற இருதுருவ அரசியலுக்கு களம் இதுவரைக்கும் போனதாக தெரியல. வாட் எவர் இட் இஸ் வந்து அதிமுகவோட ஓட்டு வங்கி பிஜேபி அதோட சேருது. அதையும் நீங்க சேர்த்து கணக்கில் எடுக்கணும். அப்போ கணிசமாக ஒரு 25% 30-32% வரைக்கும், சில பகுதிகளில் 35% வரைக்கும் கூட அந்த கூட்டணிக்கு ஓட்டு இருக்கு. உதாரணமாக கோயம்புத்தூர், நீலகிரி. 98 வந்து பிஜேபி கூட்டணியில சேர்க்கும் போது ஜெயலலிதா அவர்கள் கோயம்புத்தூர், நீலகிரி ரெண்டையும் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு வந்து ராஜ்யசபா கூட்டம் தொடங்கி நடக்குதுங்க. அதாவது குளிர்கால கூட்டத்தொடர் மொத்தம் 3 மழைக்கால கூட்டத்தொடருக்கு பின்பு வந்து குளிர்கால கூட்டத்தொடர். ஃபர்ஸ்ட் டைமா வந்து அதுல வந்து சேர்மனாக இருந்து வழி நடத்துவது யாரு அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன், கோவை. எப்ப அவர் வந்து முதல்ல எம்பி ஆனார் அப்படின்னா ஜெயலலிதா 98 வைத்த கூட்டணி. அதே கூட்டணி 99 திமுக கண்டினியூ பண்ணுச்சு. 2 பகுதிகள் போயிருச்சு. அதுல கோயம்புத்தூரும் போயிருச்சு, நீலகிரியும் போயிருச்சு. திருப்பூர் அதை ஒட்டி திருப்பூர் மாவட்டம் பிரியுது பின்னாடி. அப்போ இப்ப இன்றைய தேதிக்கு வந்து கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி 3 மாவட்டமும் போன மாதிரி ஆகி போச்சு பிஜேபி கையில. பிஜேபி வந்து அதுல வந்து அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காங்க. அது அதிமுகவும் கூட்டணி வச்சது, திமுகவும் கூட்டணி வச்சது சேம் ஏரியால. அதுல இருந்து வந்த ஒரு எம்பி, பழைய முன்னாள் எம்பி வந்து அப்புறம் மகாராஷ்டிரா கவர்னராகி இன்னைக்கு வைஸ் பிரசிடண்டா இருக்காரு. இன்னைக்கு அவர் வந்து ராஜ்யசபாவை நடத்துறாரு முதல் முறையாக. ஒரு தமிழர் நடத்துறதுங்கிறது நமக்கெல்லாம் அது ஒரு பெருமை தான் ஒரு வகையில பார்த்தா. எதுக்காக நான் இதை குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, அந்த பகுதியில பிஜேபி ஓட்டு வங்கியை வளர்த்திருக்கு. அதை எல்லாருமே புரிஞ்சுக்கிடணும், திமுக உட்பட. அந்த ஓட்டு வங்கி அதிமுக ஓட்டு வங்கியோட சேரும்போது ஒரு 30% மேலதான் இருக்கும். தாவேகா உடனடியாக அந்த 30% எல்லாம் பிடிக்க முடியாது. என்னதான் விஜய்க்கு வந்து இப்ப சினிமா பாப்புலாரிட்டி இருந்தாலும், செங்கோட்டையன் மாதிரி தலைவர்கள் அங்க போய் சேர்ந்தாலும் 30% வராது. சோ களம் வந்து திமுக வர்சஸ் அதிமுக தான் நிறைய பகுதிகளில் இருக்கும். டிவிகேக்கு எந்த இடத்துல லாபம் வரும்னா, இப்ப செங்கோட்டையன், கோபிச்செட்டிப்பாளையம் அங்க லாபம் வரும். இப்ப டிடிவி சில தொகுதிகள் அவங்களுக்கு ஓட்டு வங்கி இருக்கு, அங்க லாபம் வரும். ஓபிஎஸ்க்கு தேனி பக்கம் ஓட்டு வங்கி இருக்கு, அங்க லாபம் வரும். அதாவது சில தொகுதிகளில் அதிமுகவின் சீனியர் லீடர்ஸ், அதிமுகவில் விலக்கி வைக்கப்பட்டவர்கள் தாவேகாவோட சேர்க்கும் போது சொந்த ஓட்டு வங்கியும் அந்த விஜய் ஆதரவு ஓட்டு வங்கியும் சேரும் போது அவர்களுக்கான ஒரு அரசியல் லாபமாக அது முடியும். அந்த இடத்துல டிஎம்கே வர்சஸ் டிவிகேங்கிற காம்பினேஷன் வந்துடும். காலப்போக்கில் இது அதிமுகவுக்கு நல்லதா அப்படிதான் நம்ம பார்க்கணும். 26 தேர்தல் கடத்தாப்புல 29 தேர்தல் வருது. நடுவுல உள்ளாட்சி தேர்தல் நிறைய வரும். அந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த காம்பினேஷன், அதாவது டிவிகே பிளஸ் ஏடிஎம்கேவோட சீனியர் லீடர்ஸ், பழைய எர்ஸ்டுவைல் லீடர்ஸ், இந்த காம்பினேஷன் வந்து அதிமுகவோட நலன்களுக்கு வந்து ஆபத்தாக. சார், டிடிவி ஓபிஎஸ் 2 பேரும் டிவிகேவை நோக்கி போயிட்டாங்களா? ஏன்னா செங்கோட்டையன் போனதை பத்தி 2 பேருமே இது வரைக்கும் பெருசா ஓப்பனா வந்து எதுவும் கருத்து சொல்லல. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? டிடிவி போயிட்டாரு, அது எனக்கு நல்லாவே தெரியுது. அவரோட பேட்டிகள் எல்லாத்துலயுமே வந்து அவரு விஜய் பாராட்டியும் சொல்றாரு, விஜய் தலைமையும் சொல்றாரு. நீங்க சொல்ற இந்த காம்பினேஷன், அதாவது திமுகவுக்கு அடுத்தாப்புல டிவிகே தான் இருக்கு, அதையும் அவர் சொல்றாரு. ஸோ பிராக்டிகலி ஃபார் ஆல் பர்பஸ் வந்து டிடிவி போயாச்சு. ஓபிஎஸ் என்ன பண்ண போறாருங்கிறது கேள்வி. ஓபிஎஸ் வந்து டிசம்பர் 15 ஒரு கெடு வச்சிருக்காரு. இன்னைக்கு டிசம்பர் 1, 15 நாள் கெடு இருக்கு. இந்த 15 நாளுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் தாங்க நடக்க போகுது. அது என்னன்னா அமித்ஷாவோட வருகை. அதை தாண்டிய பெரிய விசேஷம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ கடைசியா அமித்ஷா வந்து ஏதாவது பண்ண மாட்டாரா அப்படிங்கிற ஒரு அற்ப நம்பிக்கை வந்து ஓபிஎஸ்க்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒன்றும் பண்ண போறது இல்லைங்க. ஏன்னா அவங்க எடப்பாடி பழனிசாமி அதோடைய அவங்க டிராவல் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமியை நேற்றைக்கு வந்து பெரிய அளவு விமர்சனம் செய்து சோசியல் மீடியாவில் பதிவு போட்ட, அது தொடர்ந்து பதிவு போடுறவர் அவரை வந்து பிஜேபி கட்சியை விட்டு தூக்கிருச்சு. 0 டாலரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்களாம் கூப்பிட்டு. அதாவது எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் செய்தால், பிஜேபி நண்பர்கள் விமர்சனம் செய்தால் தயவு தாட்சணியம் இல்லாம நடவடிக்கை எடுங்க, கட்சியை விட்டு தூக்கிடுங்கன்ட்டாங்க. 0 டாலரன்ஸ். அது தூக்கியது நமக்கே தெரியும். அவரும் ஒரு நல்ல பதிவருங்க, தொடர்ந்து பதிவுகள் போடுவார், நானும் பாக்குறேன். அப்போ பிஜேபியில இருந்து ஒரு செட்டு வெளியில போகுமே அப்படின்னு நான் யோசிக்கிறேன். வெறுமனே வந்து அதிமுக மட்டும்னா நீங்க நினைக்கிறீங்க?
அதிமுகல இருக்கிற சீனியர் லீடர்ஸ் வெளியில போய் திமுக சேர முடியாது. அதே மாதிரி பிஜேபி காரங்களுக்கும் திமுக சேரதுல சங்கடங்கள் இருக்குல்ல. அப்ப எல்லாருமே பிஜேபி டிவிகே வேற ஆப்ஷன் இல்லையே. டிவிகே நோக்கி தானே போயாகணும். சீமான்டையும் போக முடியாது. ஆமா. அந்த காம்பினேஷன் இன்னமும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரிய வரும். அதாவது திமுகல இருந்தும் பிஜேபிக்கு போனாங்க. விபி துரைசாமி மாதிரியானவர்கள் வந்து திமுகல இருந்தும் போனாங்க சில ஓரிரு வருடங்களுக்கு முன்பு. பெரிய அளவுக்கு ஆக்டிவா இல்லை. இப்ப சரத்குமாரே வந்து திமுக அலையன்ஸ்லயும் இருந்தாரு, அதிமுக அலையன்ஸ்லயும் இருந்தாரு. அப்புறம் கட்சியவே கொண்டு போய் பிஜேபியில சேர்த்துட்டாரு. சரத்குமார் ராதிகா காம்பினேஷன். ஆனா பிஜேபி அவங்கள சரியா பயன்படுத்திக்கிடல. அவங்க இப்ப சைலண்டா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பெரிய அளவுக்கு ஒன்றும் ஆக்டிவா தெரியல. ஆனா போக போக என்ன ஆகும்? பிஜேபி நம்மளை பயன்படுத்தல. பிஜேபியில இருந்து அவங்க வந்து வெளியில அனுப்பிட்டே இருக்காங்க. நயினார் நாகேந்திரன் அப்படியே வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரோ அதுபடி நடக்கிறவரா இருக்கிறாரு. எடப்பாடியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணா கூட பிஜேபி வந்து அதை டாலரேட் பண்ண மாட்டேங்குது. மைல்டு கிரிட்டிசிசத்துல என்ன தப்பு இருக்கு? திருமாவளவன் ராஜ்பவனை லோக் பவன் மாத்திட்டாங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதை எதிர்க்கிறாரு. திருமாவளவன் கூட்டணி கட்சி வரவேற்கிறாரு. நீ காலையில் தான் அதை வரவேற்றாரு. அப்ப இதுல வந்து இப்படி கூட்டணிக்குள்ள இருந்தாலும் சில முரண்கள் இருக்கிறதுல தவறு கிடையாது. ஆனா பிஜேபி அவுட் அண்ட் அவுட் எடப்பாடி பழனிசாமியை எந்த வகையிலையும் காயப்படுத்திடக்கூடாதுன்னு பிஜேபியோட தலைமை நினைக்குது. அப்ப எங்க அமித்ஷா வந்து ஓபிஎஸ் கூப்பிட்டு பேச போறாரு? நீண்ட நெடுங்கனவு அது. அப்ப 15ஆம் தேதி ஓபிஎஸ் என்ன முடிவு எடுப்பாரு? அவருக்கு கட்சி ஆரம்பிக்க போறேன்ட்டாரு. கழகத்தை கட்சி ஆகிட்டேன்ட்டாரு. கட்சினா புது கட்சி நீங்க ஃபார்மேஷன் பண்ணி அது தேர்தல் ஆணையத்தில் அனுமதி வாங்குறது நடக்கிற காரியமே கிடையாதுங்க. இந்த பாமக நேத்தைக்கு எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறார் டாக்டர் ராமதாஸ். என்னை ஏமாத்திட்டாங்க, பணம் வாங்கிட்டு செஞ்சு கொடுத்துட்டாங்க, சில அபிஷியல்ஸ் தான் இது காரணம், பிஜேபி காரணம், நாங்க வந்து போராட்டம் நடத்த போறோம், சென்னையிலையும் போராட்டம் நடத்த போறோம், மாவட்ட கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னாடி டெல்லியிலையும் நடத்த போறோம். டெல்லி ஹைகோர்ட்ல பெட்டிஷன் போட்டாச்சுங்க. நாளைக்கோ நாளை மறுநாளோ வந்து அந்த பெட்டிஷன் வந்துடும். ராமதாஸ் தரப்ப கேட்காமலே எடுத்த முடிவு. அதனால ராமதாஸ் தரப்புக்கு ஒரு அனுகூலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அனுகூலம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு கட்சி பேரா தான் இருக்கும். ஒரு இன்னொரு கட்சி பேரை நீங்க வச்சுக்கிடலாம். அதுவே பெரிய ரிலீஃப். ஏன்னா திடீர்னு நீங்க போய் ஒரு கட்சியை பதிவு பண்ணி நம்ம அந்த நடைமுறைகளை பூர்த்தி செய்வதற்கு சில மாதங்கள் தேவைப்படும். தேர்தல் வந்து பிப்ரவரி மாசம் நோட்டிபிகேஷன்னா வேற வேலையை பார்க்காது தேர்தல் ஆணையம். அப்ப அந்த அட்வான்டேஜ் கிடைக்கும். ஓபிஎஸ்க்கு அந்த அட்வான்டேஜ் கிடைக்காது. அவர் இன்னைக்கு கட்சி தொடங்குற வேலையில ஈடுபட்டாருன்னா கட்சி பேரெல்லாம் கிடைக்கிறதுக்கே பல மாதம் ஆகும். ரொம்ப டைம் ஆகுங்க. அது மேண்டேட்டரி பீரியடே 1 மாசம். நோட்டீஸ் போட்டு நீங்க பப்ளிக் நோட்டீஸ் இஷ்யூ பண்றதே 1 மாசம். பேப்பர்ல எல்லாம் விளம்பரம் கொடுக்கணும். அதுக்கு அப்ஜெக்ஷன் போடுவாங்க. அமமுக ரிஜிஸ்டர் ஆகி கையில பேரு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. அப்போ ஓபிஎஸ் வந்து என்டிஏல சேர்க்க மாட்டாங்களான்னு அவர் நினைக்கிறாரு. நடுவில் பிஜேபி அந்த ஆஃபர்லாம் கொடுத்துச்சுங்க. கவர்னர் போஸ்ட் வரைக்கும் ஆஃபர் கொடுத்தாங்க. தாமரை சின்னத்துல நில்லுங்கன்னா ராம்நாட்ல அவர் போட்டி போடும்போது சொன்னாங்க. அவர் தான் இல்லை, நான் அதிமுகவோட கிளைம்ல இருக்கேன், தாமரையில போட்டி போட முடியாதுன்னு பலாப்பழத்துல நின்னாரு. இப்போ ஓபிஎஸ் முடிவெடுக்க வேண்டிய நெருக்கடி வந்துருச்சு. அந்த முடிவுங்கிறது என்னவா இருக்க முடியும்? தாவேகாவை நோக்கி பயணப்படுவதா தான் இருக்க முடியும். இப்ப தாவேகால வந்து அதிமுகவின் புறக்கணிக்கப்பட்டவர்கள், பிஜேபியில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், வாழ்விழந்தவர்கள், வழி தெரியாதவர்கள், திக்கற்றவர்கள், திசை தெரியாமல் நிற்பவர்கள் எல்லாருமே போவாங்க. தாவேகாக்கு என்ன நஷ்டம் வரும்னா அதோட ஃப்ரெஷ்னஸ் அப்பீலே போயிடும். அத்தாடி இவங்களே எல்லாமே பழைய ஆளுங்க தான் உள்ள இருக்காங்க, எல்லாம் பழைய கருப்பங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்கள் அதிமுக எதிர்க்கிறோம். அதிமுக பெருசா ஸ்பாயில் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிதானே சார்? அதாவது தாவேகாவையும் சேர்த்து ஸ்பாயில் பண்ணியாச்சு. நீ யோசிச்சு பாருங்க. விஜயோட அப்பீல் என்னங்க? புது கட்சி, புதிய கொள்கை. இவங்க எல்லாம் ஊழல் பெருவழிகள், தமிழ்நாட்டை கெடுத்துட்டாங்க, சுரண்டிட்டாங்க, நாங்க வந்து வாழ்விக்க வந்த மகான்கள், மகாத்மா காந்திகள், அப்படித்தானே அவங்க சொன்னாங்க. இப்ப வந்து அப்படி இல்லையே. தாவேகாவில இருந்து ஒருவர் பேசுகிறாருன்னா நம்ம ஆளு பழைய ஆளா தான் இருப்பாரு. அவரு மக்களுக்கே ஒரு புது ஃபீல், ஃப்ரெஷ் ஃபீல் கிடைக்காதுன்னு சொல்றீங்க? நிச்சயமா கிடைக்காதுலங்க. புது ஃப்ரெஷ் ஃபீல் கிடைக்காதுல. எல்லாம் பழைய தாங்க இருப்பாங்க. சார், டிசம்பர் 10ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடக்குது. அதுல எதுவும் முக்கிய முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்கா? ஓபிஎஸ்கோ இல்ல பழைய லீடர்ஸ்க்கு ஒரு காலிங் இருக்குமா? என்ன மாதிரி பாக்குறீங்க? ஒரு காலிங் இருக்காதுங்க. காலிங் பெல் அடிக்கவே அடிக்காது. கவலையே பட வேண்டாம். நீங்க வீட்டு வாசல திறந்தே போட்டுடலாம். ஒரு நாள் உங்களுக்கு காலிங் பெல் அடிக்காது. என்ன காரணம்னா எடப்பாடி பழனிசாமி கட்சியை
கைப்பற்றி நமக்குள்ள வச்சுக்கிடணும். 2026 பத்தி அவர் கவலையே படல. தேர்தலுக்கே இன்னும் கொஞ்சம் மாசம் தாங்க இருக்கு. அவங்க படு பிஸியா இருக்காங்க. எஸ்ஐஆர்ல வந்து திமுக அப்படி வேலை பார்க்குது. அதிமுக சுத்தமா வேலை பார்க்கல. ஊர்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறாங்க, அவ்வளவுதான். அதிமுகவில் இருக்க சீனியர் லீடர்ஸ் எடப்பாடி விட்டு போக மாட்டாங்க. என்ன காரணம்னா ரெட்டையில இருக்கு. அப்புறம் செலவுக்கு பணம் வேணும், தேர்தல் செலவுக்கு. பார்த்துக்கிடலாங்க, இப்போ எதுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கு. அப்போ இவங்களை எப்படி சேர்ப்பாரு? எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற எல்லா நடவடிக்கைகளையும் வரவிருக்கிற பொதுக்குழு செயற்குழு அப்படியே ததாஸ்து அப்படின்னு சொல்லி ஆமோதிச்சிருவாங்க. அதை தாண்டி வேற வழியே கிடையாது. அட்லீஸ்ட் அவங்க தேவைக்காக நோக்கி போகாம இருக்கிறதுக்காக ஏதாவது செக் அண்ட் பேலன்ஸ் வச்சாதானே. அவன் ஒரு அரசியல்வாதியை நீ இங்க போகாத அங்க போகாதுன்னு சொல்ல முடியும். நம்ம கட்சியிலையும் துரத்தி விட்டாச்சு. அவங்க என்னதான் பண்ணுவான்? அவனும் வாழ் விளந்த வடிதாமணியா இருக்கணுமா? சார், இப்போ நைனா நாகேந்திரனும் பிஜேபி தலைமையும் எடப்பாடிக்காக எல்லா விஷயத்தையும் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க. எடப்பாடி என்ன சொன்னாலும் கேட்கறதா சொல்றாங்க. பேரலா அண்ணாமலை ஒரு மாதிரி டைலமா மோட்ல குழப்பிட்டே இருக்கிறாரா? அது நீக்கப்பட்ட அந்த அவர் வந்து அண்ணாமலை ஆதரவாளர். நான் ஆரம்பத்துல சொன்னேன், பிஜேபியில இருந்து கட்டம் கட்டப்பட்டவர் ஜானி ராஜான்னு நினைக்கிறேன். பேரை நான் மறந்துட்டாங்க. ரெகுலரா அந்த இது வரும், வீடியோஸ் வரும் எனக்கு. அவர் அண்ணாமலை தீவிர ஃபேன். அண்ணாமலை ஆதரவாளர்கள் நிறைய பேருக்கு அந்த சிக்கல் வரத்தான் செய்யும். ஆக்சுவலா அவங்களுமே வாழ்விழந்த வனிதாமணிகள் தான். என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்காங்க. யாராவது ஒருத்தர் வந்து அப்படி அந்த எக்ஸுடஸ் டிவிகே நோக்கிய பயணத்தை தொடங்கி வச்சாங்கன்னா நிறைய பேர் பின்னாடி போயிடுவாங்க. இல்ல, ரைட் நவ் டிஎம்கே அலைன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ ஏடிஎம்கே அலைன்ஸ் ஏற்கனவே வீக்கா தான் இருக்கு. இன்னமுமே பார்ட்டில இருந்து எக்ஸ்பெல் ஆனா அவங்களால டிஎம்கேவை காம்பீட் பண்ணிட முடியுமா? எடப்பாடி பழனிசாமி இம்மீடியட்டா செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு நீங்க பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி இம்மீடியட்டா செய்யறதுக்கு எத்தனையோ விஷயம் இருக்கு. ஆனா அவர் எதையும் செய்ய மாட்டாரு. அதான் அதோட சிக்கல். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் கட்சி அவர்கிட்ட இருக்கணும், அவ்வளவுதாங்க. சரி, திமுக கூட்டணி வலிமை பெறுதுங்கிறது நீங்க மட்டுமா நான் மட்டுமா சொல்றேன்? எல்லாரும் தான் சொல்றாங்க. ஏன்னா அவங்க ஓட்டு தேய்மானம் இல்ல. ஆனா இன்னைக்கு தினமலர் காலையில பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி இருந்து பிரியும். கிரீஷ் சோடங்கர் வந்து கூட்டத்தை ரத்து செய்து விட்டார், அதனால வந்து அதுக்குள்ள குழப்பம் இருக்கு. அதாவது அவங்க தான் எழுதிட்டே இருக்காங்களே தவிர பிராக்டிக்கலா அங்க அப்படி குழப்பம் தெரியல. என்ன ரீசன்னா இந்த இப்ப இன்னைக்கு பார்லிமெண்ட்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்க. பார்லிமெண்ட்ல மேஜர் குரூப் உத்தரப்பிரதேஷ் குரூப்பை தாண்டி தமிழ்நாடு குரூப் தான் ஃபுல்லா திமுக. அப்ப எப்படி வந்து அவங்க காங்கிரஸ் கட்சி எப்படி திமுகவை புறக்கணிக்கும்? திமுகவை புறக்கணிச்சா பார்லிமெண்ட்லயே அவங்களுக்கு வெயிட்டே இருக்காது, ஒரு நாள் வராது. அவங்க அநேகமா அந்த பழைய சீட்டை வாங்கிட்டு அப்படியே இருப்பாங்க. இல்ல விசிகா வந்துடும். இன்னைக்கு காலில் எழுதியிருக்காங்க விசிகா. அப்புறம் அதாவது என்ன காம்பினேஷன் போட்டாங்கன்னா தாவேகா, டிடிவி, ஓபிஎஸ், விசிகா, காங்கிரஸ், புதிய தமிழகம் கிருஷ்ணாமி, தேமுதிக எல்லாருமா சேர்ந்து தாவேகா கூட்டணி பலம் புரிஞ்சதாக மாறிவிட்டது. அதான் அதிமுக கூட்டணி பலம் புரிஞ்சதாக மாறினதாவே எழுதுறது இல்லை. இப்போ திமுகவை வீழ்த்த வேண்டும், அதுக்கு என்ன பண்ண? தாவேகா கூட்டணி பலம் புரிஞ்சதாக மாறிவிட்டது. இதுதான் இந்த பிக்சர் கிரியேட் பண்ணிட்டே வராங்க. ஆனா கள நிலவரம் அப்படி இல்லை. அப்போ தாவேகா கூட்டணி பலம் புரிஞ்சதாக மாறினா அதிமுகவுக்கு தானே ஆபத்து அப்படின்னு நினைக்கிற மாதிரி தெரியல. அப்ப எடப்பாடி பழனிசாமி எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார். ஓகே சார், இதுதான் இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் தான் கேட்கணும்னு நினைச்சேன். துக்ளக் ரமேஷ் வந்து செங்கோட்டையன் டிவிகேல ஜாயின் பண்ணதை பத்தி சொல்லும் போது அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. டிவிகே நிறைய இடத்துல வந்து ஏடிஎம்கேவோட பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னாரு. அவங்க பிஜேபி ஃபேவர் பர்சன். அவங்க ஏன் இந்த விஷயத்த வெல்கமா பாக்குறாங்க? அதுக்கான ரீசன் என்ன நீங்க நினைக்கிறீங்க? பிஜேபி ஃபேவரபிள் பர்சன் இல்ல, ஆன்டி டிஎம்கே. அப்படி எடுத்து பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும் அந்த ரூட். ஆன்டி டிஎம்கேனா அப்ப அவங்க ஏடிஎம்கேக்கு தானே அக்ரெசிவா சப்போர்ட் பண்ணணும். இது ஏடிஎம்கே வீக் ஆயிடுச்சுன்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணி பிரயோஜனம் இல்ல. டிவிகே சப்போர்ட் பண்ணாலும் திமுக பலவீனப்படாதா? அது கணக்கு, அவ்வளவுதாங்க. ஓகே, அவங்க பொறுத்த வரைக்கும் டிவிகே மூலம் டிஎம்கே வீழ்த்தலாம் அப்படிங்கறது அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? விஜய் 2.5 வருஷம் முதலமைச்சர், எடப்பாடி 2.5 வருஷம் முதலமைச்சர், இவருக்கு 80 சீட்டு, ஏகப்பட்ட காம்பினேஷன் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இல்ல காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில இருந்து விலகிறோம், அது வந்து விஜய் கட்சியோட சேர்ந்துரும், அது ஒரு 2 மாசம் ஓடிச்சுங்க. அது இப்போ என்னன்னா இல்ல அதிமுக கூட்டணி பலவீனப்பட்டுருச்சு, அது உளமாற உணர்றாங்க. அதனாலதானே இந்த காம்பினேஷன் போட மனசு வருது. அதாவது திமுக வீழ்ச்சி அடையணும், அதுக்கு விஜய் வந்தாலும் பரவாயில்ல. அதிமுக பலவீனப்பட்டு போச்சு, அது லூசிங் ஹார்ஸ். அதுக்கு மேல பணம் கட்டி பிரயோஜனம் இல்லை, அந்த குதிரை போச்சு. இந்த குதிரையில பணம் கட்டினா தேடி வரும்.
ஒரு கணக்கு தான். ஆனா பிஜேபி மறுபடியும் இவங்கள ஒருங்கிணைக்க அந்த முயற்சியை எடுக்க மாட்டாங்க. அவங்க எடப்பாடி பழனிசாமி ரூட்ல தான் போவாங்க உறுதியா. எங்கங்க ஒருங்கிணைக்கிற முயற்சி? ஒருங்கிணைக்கிற முயற்சியெல்லாம் எந்த காலத்திலயும் கோட்டை விட்டாச்சே. இனி ஏது ஒருங்கிணைப்பு? ஓகே சார். அதிமுக விவகாரங்கள் குறித்து பல விஷயங்கள ரொம்ப விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி சார்.